42 சித்தர்கள் வாழ்ந்த இடத்தில் அமைந்துள்ள 13,000 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில். சித்தர்கள் ஆசீர்வாதம் மற்றும் முக்தி அடையக்கூடியவர்கள் மட்டுமே செல்ல முடியும் என்று சொல்லப்படும் சிவ ஆலயம். குருதோஷ பரிகார ஸ்தலமாகவும் விளங்கும் பரிகார சிவன் கோயில். வணக்கம் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள நந்திகேஸ்வர ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் சரியாக எங்கு அமைந்து உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க என்னோட ரிவாபல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அருள்மிகு நந்திகேஸ்வரர் அல்லது காமேஸ்வரர் ஆலயமானது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா வட்டம் நந்தியாலம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற ரத்னகிரி முருகன் கோயிலிருந்து 1 கிலோமீட்டர்ல இந்த கோயில் அமைந்து உள்ளது. ராணிப்பேட்டையிலிருந்து சென்னை செல்லும் நெடுஞ்சாலையில் இக்கோயில் அமைந்து உள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 3 நிலை ராஜகோபுரமானது தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறது. கோபுரத்தில் பல கலைநயமிக்க சிற்பங்களை காணலாம். பொதுவாக கோபுரம் தெற்கு நோக்கி இருந்தாலே அது பரிகார கோயில் என்று சொல்வார்கள். அதுபோல இதுவும் குருதோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த நந்தீஸ்வர ஆலயமானது 13,000 ஆண்டுகள் பழமையானது என்றும் இத்தலத்தில் 42 சித்தர்கள் வாழும் தலமாகவும் குருதோஷ நிவர்த்தி தலமாகவும் திகழ்கிறது. இவ்வாலயத்தில் சிவபெருமான் 3 கடமைகளான ஆக்கல், காத்தல் மற்றும் ஒடுக்கல் ஆகியவற்றை செய்வதாக சொல்கிறார்கள். பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இக்கோயிலை 2018ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்து தற்பொழுது நல்ல நிலையில் பராமரித்து வருகிறார்கள். கோயில் உள்பக்கம் உள்ள ராஜகோபுரத்தில் சந்திர பைரவர் மற்றும் சூரிய பைரவரோட சிலைகளை அழகா வடிவமைச்சிருக்காங்க. இங்கு ஏலவா குழலி அல்லது காமாட்சி அம்மன் என்று அழைக்கப்படும் அம்மன் சன்னதி கோயில் கோபுர வாசலை பார்த்தவாறு தெற்கு நோக்கி உள்ளது. மேற்கு பார்த்தவாறு கருவறைக்குள் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். சிவபெருமானின் பெயர் நந்தியேஸ்வரர் என்றும் அல்லது திரு காமேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்மன் சன்னதி பக்கத்தில் பள்ளிகொண்டேஸ்வரர் மங்களாம்பிகை சன்னதியும் உள்ளது. உலகிலேயே சிவன் சைன குலத்தில் காட்சியளிக்கும் திருக்கோயிலானது ஆந்திர மாநிலம் சுருட்டப்பள்ளியில் உள்ளது. ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது வாசுகி என்கின்ற பாம்பு கக்கிய விஷத்தால் அனைவரும் அச்சமடைந்தனர். அப்பொழுது சிவபெருமான் அந்த விஷத்தை ஒன்றாக திரட்டி தான் பருகி உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் காப்பாற்றினார். ஆழகால விஷத்தை உண்ட பிறகு சிவபெருமான் பார்வதி மடியில் தலை வைத்து சைன குலத்தில் ஓய்வெடுத்தார். அந்த காட்சிதான் சுருட்டப்பாளையில் உள்ள பள்ளிகொண்டேஸ்வரர் கோயிலில் காண முடியும். அப்படி ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் பக்தர்களுக்கு அருள் புரிய தொடங்கிய இடம்தான் இந்த நந்தியாலம் கிராமத்தில் அமைந்துள்ள நந்தியேஸ்வரர் கோயிலாகும். இதை குறிக்கும் விதமாக தான் பள்ளிகொண்டேஸ்வரர் சன்னதியும் இக்கோயிலில் அமைந்துள்ளது. பள்ளிகொண்டேஸ்வரர் சன்னதி அருகில் ராஜராஜேஸ்வரி அம்மனின் சன்னதியும் பார்க்கலாம். மற்றும் இங்கு உள்ள கல் கொடிமரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கல் கொடிமரம் ஒரு பக்கத்தில் சிவன் பார்வதி அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். மற்றொரு புறத்தில் நந்தி பெருமானும் மற்ற இரு பக்கத்தில் விநாயகரும் முருகரும் கல் கொடிமரத்தில் அமைந்துள்ளனர். கல் கொடிமரம் அருகில் சூரியன் சந்திரன் சிலைகளும் அமைந்துள்ளன. மற்றும் இங்கு சிறிய புற்றுக்கோயிலும் உள்ளது. அரச மரத்தடியில் விநாயகருடன் நாகர் சன்னதியும் அமைந்துள்ளது. அதற்கு பின்பு நந்தியால சித்தரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. இந்த ஆலயம் உள்ள இடத்தில் 42 சித்தர்கள் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்துள்ளதாக வரலாறு சொல்கிறது. அதை நிரூபிக்கும் விதமாக இங்கு 3 ஜீவசமாதிகள் அமைந்துள்ளன. அவை நந்தியால மகா சித்தரின் ஜீவசமாதி, என்கண் சித்தரின் ஜீவசமாதி, ருத்ர சித்தர் ஜீவசமாதி என 3 ஜீவசமாதிகள் இக்கோயிலில் அமைந்துள்ளன. மற்றும் இங்கு விநாயகர் தட்சிணாமூர்த்தியும் காணலாம். இது குருதோஷ பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. மற்றும் இங்கு வள்ளி தேவனையுடன் சிறிய முருகர் சன்னதியும் உள்ளது. சண்டிகேஸ்வரர் சன்னதியை பார்க்கலாம். அருகில் அற்புதமான பாதாள நந்தீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. ஒரு சில படிக்கட்டுகள் இறங்கி கீழே சென்றால் பாதாளத்தில் தண்ணீர் நிரம்பி உள்ள இடத்தில் சிவலிங்கம் அமைந்துள்ளது. அடுத்து சப்த கன்னிகளின் சிலைகளை ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. இந்த கோயிலின் அடுத்த ஒரு சிறப்பாக வராகி அம்மனை சொல்லலாம். வராகி அம்மன் பின்பு அஷ்ட பைரவர்கள் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அஷ்ட பைரவர்களான அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோத பைரவர், கபால பைரவர், உன்மத்த பைரவர், பீசண பைரவர், சம்மார பைரவர் என 8 பைரவர்கள் இங்கு காணலாம். வராகியுடன் கூடிய அஷ்ட பைரவர் சன்னதி மிகவும் அற்புதமாக இருக்கும். அம்மன் சன்னதிக்கு எதிரில் பாத தரிசனமும் பார்க்கலாம். மாலை நடைபெறும் 7:10 பள்ளியறை பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த பூஜையில் கலந்து கொண்டால் பூர்ண ஜென்ம கர்மா தீர்ந்து முக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. மற்றும் அனைத்து விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகவும்
பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகள் நம்மளை அண்டாது என்று சொல்றாங்க. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். 42 சித்தர்கள் வழிபட்ட இந்த அற்புதமான சிவ ஆலயத்தை வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்க. தொடர்ந்து இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாகுல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஆன்மீக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.